ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 டிவி. நேரில் அனைவருக்கும் இணைய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜே மோகன்ராஜ். மக்களே, நம்ம A1 டிவியின் தாரக மந்திரமே சமூக பொறுப்பு, சமூக அக்கறை மற்றும் சமூக சிந்தனையுடன் செயல்படுவோம் அப்படிங்கிறது தான் மக்களே. ஓகே மக்களே, இப்போது இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலையில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவில் முன்பாக இருக்கிறேன். ஸோ இப்போது இன்றைக்கி இங்கே என்ன விசேஷம் அப்படின்னாக்க, மாசி மாதம் நடைபெறக்கூடிய தேர் திருவிழா மக்களே. ஸோ மாசி மாதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஊர்கள்லேயும் கோவில்களில் தேர் கோவிலை சுற்றி வலம் வருவது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாந்தோன்றி பெருமாள் கோவிலில் சின்ன தேர் இந்த மாசி மாதத்தை முன்னிட்டு இன்றைக்கி சின்ன தேர் நம்மளுடைய பெருமாள் கோவில் மலையை சுற்றி வலம் இப்போ திருக்கோவில் முன்பாக நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது என்னோடய பேக்ரவுண்டில் இருக்கிறது சின்ன தேருக்கும் சின்ன தேர் மக்களே. அதாவது சின்ன தேர், இது குட்டி தேர், ரெண்டு தேர் இன்றைக்கி நம்ம பெருமாள் கோவில் மலையை சுற்றி வலம் வந்திருக்கு. ஸோ இந்த காட்சி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ திருக்கோவிலுக்கு நேராக வருகை தந்து பெருமாளை வழிபட முடியாதவங்க, தேரை நேரில் பார்க்க முடியாதவங்க, நம்மளுடைய நம்ம A1 டிவியின் வாயிலாக இந்த தேரை பார்த்து சுவாமியை வழிபட்டு இறைவன் அருள் பெறட்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். ஸோ இதுதான் நான் காமிச்சிட்ருக்கக்கூடிய இன்றைக்கி அந்த வலம் வந்த சின்ன தேர். நார்மலாக புரட்டாசி மாதங்களில் நம்ம திருக்கோவிலில் தாந்தோன்றி மலையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வானை எட்டும் வானுயரம் கொண்ட ஒரு பெரிய தேர் இங்கே இழுக்கப்படும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்களால் வடம் இழுக்கப்படும். ஸோ இப்போ இது மாசி மாதத்தை முன்னிட்டு இங்கே இந்த சின்ன தேர் வடம் பிடிச்சி இழுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி இந்த தேர் சின்ன தேர் நிகழ்வு நடைபெற்றது. அடுத்து நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம கோவில் முன்னாடி, பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெற இருக்குது. ஸோ அதுக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம A1 டிவியின் வாயிலாக மக்களாகிய நீங்கள் அனைவருமே நம்ம இன்றைக்கி தேரில் இருக்கக்கூடிய பெருமாளை காமிக்கிறேன். ஸோ புரட்டாசி மாதம் அந்த வானுயரம் இருக்கக்கூடிய பெரிய தேரையும் உங்களுக்கு நான் தேரினுடைய வீதி விழா எல்லாமே காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த தேர் திருவிழாவில் கலந்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி தேர் திருவிழாவுக்கு நேரில் வர முடியாத பக்தர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக பெருமாளை வழிபட்டுக்கோங்க. இது நம்ம தாந்தோணி பெருமாள் கோயில் என்ட்ரன்ஸு மண்டபத்தில் மேலே இருக்கக்கூடிய பெருமாள் சிலை. ஸோ பார்த்து சுவாமியை வணங்கிக்கோங்க. ஸோ விஷ்ணு பகவான் பெருமாள், நம்ம தாந்தோணி பெருமாளை, ஸோ ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி. ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்க தேர்களுக்கு மேலே இருக்க சுவாமியை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ தேரினுடைய ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தேர் அப்படியே ஜூம் பண்ணி உள்ளே போய் நம்ம பார்க்குறோம் மக்களே. ஸோ தேரில் அழகான சிற்ப வேலைகள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி பெருமாளினுடைய பக்தர் ஆஞ்சநேயரை வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்த தேரில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் சின்ன சின்ன சிலைகள், அழகான சிற்பக்கலைகள் செஞ்சுருக்காங்க. ஸோ அருமையான சிற்பக்கலைகளோட இந்த தேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ எல்லா திருக்கோவில்கள்லையுமே இது போன்ற தேர்கள் இருக்கும். ஸோ தேருக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா குதிரை வாகனம் தங்க கலரில் வர்ணம் பூசப்பட்டு 2 குதிரைகள் அந்த தேரை இழுத்துட்டு போகிற மாதிரியான அழகான ஒரு கலை வடிவமைப்போட நுணுக்கமாக சிலை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த தேரில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பகவானுடைய ஒரு அவதாரத்திலுமே அவர் என்னென்ன அவதாரமாக வந்தார் அப்படிங்கிற சிலைகளை இந்த தேரில் செதுக்கி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சின்னதாக ஜூம் பண்ணி கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள். நிறையா சிலைகள் ரொம்பவே அழகாக இதில் பார்த்திங்கன்னா இந்த மேலே தொங்கட்டா மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் தனியாக ஆடக்கூடியது மக்களே. ஸோ அந்த மாதிரி நல்லா மரத்தினாலே இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா அந்த தேரில் அவ்வளோ நுணுக்கமான சிலை அமைப்புகள் இருக்குது பாருங்களேன். நல்லா ஜூம் பண்ணி நான் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக எப்போ கோவிலுக்கு வந்தாலும், எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கலைகளை, சிற்பக்கலைகளை கவனிங்க. அதில் நிறையா வரலாறு இருக்குது, நிறையா விஷயம் இருக்குது மக்களே. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெஷினரிஸ் கொண்டு நிறையா சிற்பக்கலைகள் எல்லாமே, நிறையா சிற்பங்கள் எல்லாம் ஈஸியாக செதுக்கப்படுது. இது அன்றைய காலகட்டத்தில் மெஷினரிஸ்லாம் இல்லாத காலகட்டத்திலேயே இவ்வளோ நுணுக்கமாக மர வேலைப்பாடு, இது மரத்தினால் ஆன தேர் மக்களே. ஸோ இவ்வளோ நுணுக்கமான சின்ன சின்ன சிலைகளை இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளார எல்லா சுவாமி சிலைகளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். விநாயகர், முருகர், பெருமாள், அந்த மாதிரி சங்கு சேங்கடி எல்லா விஷ்ணு பகவான் பெருமாளினுடைய எல்லா அவதாரத்தினாலும் வந்த
எல்லா காலகட்டத்திலும் இந்த பெருமாள் பற்றின சிலைகள், குதிரை சிலைகள் எல்லாமே இருக்குது மக்களே. ஸோ இங்கே தேரில் வந்துட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கக்கூடிய அருமையான முன்னாடி சிலை. இங்கே நிறைய பேர் துளசி வச்சு வழிபட்டுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் கவனித்து நம்ம எல்லாமே பார்க்க வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமாள் இது ஒன்று குடையினோடய இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா சிலை அமைப்புகளோட சிற்பக்கலையோடு கூடிய இந்த தேர், இது நம்ம தாந்தோணி மலையில் இருக்கக்கூடிய சின்ன தேர் மக்களே. இந்த தேர் தான் இன்றைக்கி வந்து நம்ம தாந்தோன்றி மலையில் மாசி மாதத்தை முன்னிட்டு நம்ம தாந்தோன்றி மலையை சுற்றி வலம் வந்த சின்ன தேர். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தாந்தோன்றி மலைக்குன்னு வந்து ஒரு பூர்வீக பேர் உண்டு மக்களே, மலைப்பட்டி கிராமம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்குமே வந்து தாந்தோன்றி மலையில் இபி ஆஃபீஸில் நம்ம இதில் எல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த பகுதிக்கு மலைப்பட்டின்னு தான் பேர் இருக்குது. ஸோ கணபதி பாளையம் தாந்தோன்றி மலை சுற்றி பல ஏரியாவுக்கு மலைப்பட்டி கிராமம் அப்படின்னு தான் மக்களே. இப்போ நம்ம வந்து நம்ம கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலை மலைப்பட்டி கிராமமாக இருந்து இன்றைக்கி தாந்தோன்றி மலைன்னு எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடிய தாந்தோன்றி மலை கோவிலினுடைய சின்ன தேர், மாசி மாதம் சின்ன தேர் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ அந்த சின்ன தேருக்கு முன்னாடி தான் இருக்கேன். ஸோ நான் வீடியோ காமிச்சிட்டு இருக்கும்போதே சொன்னேன் இல்லையா, அந்த சின்ன தேரை தாந்தோன்றி மலை கோவிலினுடைய தேர், சின்ன தேர், பெரிய தேர் எல்லா தேர்களையுமே ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தபதி ஒருத்தர் இங்கே இருக்கார். அவர் கூட தான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன் நான். ஸோ அப்படின்னா தேர் மட்டும் இல்லை, இவர் வந்து நம்ம கோவிலினுடைய சிற்ப வேலைகள், கோவிலினுடைய முழு வேலை எல்லாமே செய்வார்னு நினைக்கிறேன். நானும் ஏற்கனவே கோவில்களில் பார்த்துருக்கேன் நான். ஸோ அவர் என்னென்ன வேலைலாம் செய்வார் அப்படிங்கிறத கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, உங்கள் பேர் என்ன? ரூபன் ஆர்ட்ஸ், ரூபன் சிற்பி. ரூபன் ஆர்ட்ஸ் சிற்பி முத்துக்குமார். முத்துக்குமார், அருமை. ஆனால் இப்போ இங்கே நம்ம தாந்தோன்றி மலை இந்த சின்ன தேர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நீங்கள் தான் எல்லாமே மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்ப்பீங்களா? கார்னிஸ் இதெல்லாம் போடும்போது அந்த மரம் வந்து பொருள் கெட்டு போகாமல். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தயிர்லாம் ஊற்றும், தயிர், விளக்கெண்ணெய், சரிங்க, இந்த மாதிரி ஆயில்லாம் பழைய முறை. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதை கொஞ்சம் வார்னிஷ் பண்ணிடலாங்கன்ட்டு இந்த பாதுகாப்பு பண்ணணுன்ட்டு இந்த ஒரு இது பண்ணிக்கிட்டு ஏற்பாடு பண்ணுறீங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம எப்போயுமே வந்துட்டு இந்த திருவிழானா இன்னைக்கு தேருனா அதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி இந்த வேலை செய்வீங்க? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. 3 நாளைக்கு முன்னாடி 3 நாள் ஒர்க்கு வேலை. 3 நாள் விட்டு இப்போ இது இந்த சின்ன தேர்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வேலை இருக்கும்? 2 நாள் எல்லாம் ஸ்ப்ரே பெயிண்டிங். ஸ்ப்ரே பெயிண்டிங், வார்னிஷ், அப்புறம் சக்கரத்துக்கும் ஒரு டைம் பெயிண்ட். அதுக்கு டிசைன் ஒர்க்லாம் மாற்றுவோம். சக்கரத்துக்கும் ஒரு டைம் கலர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடுவோம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம், எல்லாமே கம்ப்ளீட்டாக. இப்போ இது பெரிய தேர் இதே மாதிரி பண்ணுவீங்க? பெரிய தேர் இதே தான். பெரிய தேர் வந்து எத்தனை நாள் வேலை எடுக்கும்? அது 2-3 நாள் வேலை வரும். 3 நாள் வேலை எடுக்கும். எல்லாம் ஸ்ப்ரே தான். ஓகே. இப்போ இந்த தெப்பக்குளத்துக்கும் வேலை நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்களா? தெப்பக்குளம் தேரும் தெப்பக்குளம் அது உள்ள இருக்க கோபுரம் எல்லாமே கலர் பண்ணுவீங்களா? எல்லாருமே புதுசாக பெயிண்ட் அடிக்கிறீங்க? அந்த ராமம் இதெல்லாம் போடுவாங்க உள்ள எல்லாமே. இது வந்து நமக்கு மாசி மகம் தெப்பத்தேர் திருவிழா. தெப்பத்தேர் திருவிழா என்னைக்கு நடக்குது? இப்போ வெள்ளிக்கிழமைங்க, வர வெள்ளிக்கிழமை நடக்குது. இப்போ நம்ம இந்த கோவில் வேலை சம்பந்தமா இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க செய்றீங்க. இது இல்லாம வெளியில கோவில் கட்டுறது, சபதி வேலை அதெல்லாம் செய்றீங்களா? பண்ணிட்டு இருக்கோம். கோவில்னா எப்படி, கோவில் முழு வேலையா? முழு வேலை. அஸ்திவாரத்துல இருந்து கோபுரம் ஃபினிஷிங் வரைக்கும் எல்லா வேலையுமே, மண்டபம் எல்லா வேலைகளுமே சிற்ப சாஸ்திரப்படிங்க. சிற்ப சாஸ்திரப்படி சிற்பக்கலைகள் எல்லாமே செய்றீங்க. உள்ள இருக்க மூலவர் சிலை செதுக்கிறது அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்றீங்களா? எல்லா வேலையுமே கல் வேலைகள் எல்லாமே திருக்கோவில் சம்பந்தமான அனைத்து திருப்பணிகளுமே செய்றீங்க. இந்த தாந்தோன்றி முருகன் கோயில் நான் தான் பண்ணிருக்கேன். தாந்தோன்றி மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் அதை நான் தான் பண்ணிருக்கேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப நன்றி. நம்ம பேசிட்டு இருக்கும்போதே மலை தூருது, இதே ஒரு நல்ல சகனம் தானே, ரொம்ப சந்தோஷம். பக்தர்கள் எல்லாம் வந்து கும்பிட்டு இருக்காங்க. மேல போய் தேர நானும் கும்பிட்டு வரேன். ஸோ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களே, நீங்களும் உங்க ஊர்ல ஏதாவது திருக்கோவில் பணி, ஏதாவது கோவில் வேலை செய்யணும்னாக்க நீங்கள் வந்துட்டு நம்ம தாந்தோன்றி மலையில் இருக்கக்கூடிய ரூபா ஆர்ட்ஸ் சிற்பி முத்துக்குமார் அவர்களை அணுகலாம். அவருடைய பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நோட் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். என் இனிய தமிழ் மக்களே, ஸோ இன்றைக்கி நம்ம கரூர் மாவட்டம் மலைப்பட்டி கிராமமாக இருந்து இன்றைக்கு தாந்தோன்றி மலை என்ற பெயரில் இருக்கும் நம்ம தாந்தோன்றி மலையில் தாந்தோன்றி பெருமாள் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலினுடைய மாசி மக தேர் திருவிழாவினுடைய நிகழ்ச்சி தொகுப்பு நம்மளுடைய நம்ம A1 டிவியின் வாயிலாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் தேரை உங்களுக்கு சுற்றி காமிச்சேன். ஸோ இப்போ அடுத்து வந்து அந்த தேரில் மேலே போய் உள்ள பகவானை வந்து வழிபடலாம். தேரில் வந்து வலம் வந்திருக்கக்கூடிய பெருமாளை வழிபடலாம், உங்களுக்கு பெருமாளை தரிசனம் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறேன். அந்த ஸ்தபதி அவர்களும் நம்ம கூட வராரு, ரூபா ஆர்ட்ஸ் முத்துக்குமார் அவர்களும் நம்ம கூட மேலே வராரு. ஸோ இப்போ எனக்கு பேக்ட்ராப்பில் அப்படியே வந்து மேலே ஏறி வந்தோடனையும் நம்ம தாந்தோணி பெருமாளினுடைய
கோவில் மலையை அப்படியே பேக் ட்ராப்பில் பார்க்குறீங்க. ஸோ அதை அப்படியே செல்ஃபியில் காமிச்சேன். ஸோ இப்போ வந்து பெருமாளோட இதை காமிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை செல்ஃபியில் காமிச்சேன். பாருங்கள், அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். தாந்தோன்றி மலை, தாந்தோன்றி பெருமாள் கோவிலினுடைய மலை மேலே இருக்கும் கோபுரம். ஸோ இதுதான். ஸோ இப்போ அடுத்து நம்ம தேருக்கு போகிறோம். மக்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி நான் இதே ஊர் தான். எனக்கு இப்போ வந்து 44 வயசு ஆகுது. ஸோ என்னோடய வயசுக்கு நான் இப்போ தான் முதல் முறை இந்த பெருமாள் கோவில் தேர் மேலே ஏறி போய் பெருமாளை வழிபட போகிறேன் என்கிற உண்மையை இந்த உலகிற்கு கூறுகிறேன். ஸோ இது நாள் வரைக்கும் நான் போனதே இல்லை. ஏன்னா கும்பல்னாலே நமக்கு ரொம்ப அலர்ஜி மக்களே. ரொம்ப கும்பலாக இருக்கக்கூடிய இடங்களை நான் பெரும்பாலும் தவிர்த்துருவேன். ஸோ கும்பலுக்குள்ளே முண்டி அடிச்சுட்டு போக மாட்டேன். ஸோ இறைவனுடைய திருநாமத்தை எப்போயுமே மனசில் சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்துட்டு பெருமாளை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். தேர் மேலே ஏறி போயாச்சு. மேலே வந்துட்டு இந்த ஸ்தபதி நம்ம அவர் முத்துக்குமார் அவர்களும் நம்ம கூட வராரு. ஸோ தேர்லேருந்து மேலேருந்து பார்க்குறோம். எதிரே உள்ள தெப்பக்குளம் வியூ தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து திருத்தேரில் மேலே வந்து இந்த காலையிலேருந்து திருத்தேரில் சுவாமி கூட ஊர்வலம் போயிட்டு வந்த ஒரு பட்டாச்சாரியார் அவர்கள் இங்கே உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பெருமாளை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பெருமாள் அவர்கள் திருத்தேரில் எழுந்தருளி நம்ம தாந்தோன்றிமலை பெருமாள் கோவில் மலையை சுற்றி வலம் வந்து தற்பொழுது இங்கே திருக்கோவிலுக்கு முன்னாடி நின்று மக்களுக்கு அருள்பாலித்து காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். ஸோ இன்றைக்கி மக்கள் எல்லாருமே இந்த வீதி விழா வந்த பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே பெருமாளை வந்து தேரில் வந்து சுவாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த வகையில் நானும் வந்திருக்கேன். இப்போ இங்கே மேலே வந்து இந்த பட்டாச்சாரியார் அவர்களிடம் வந்து அவர்கள் 2 பேர்த்தினுடைய பேரை கேட்டுட்டு இன்றைக்கி என்ன வழிபாடு அப்படிங்கிறத கேட்குறேன். என்ன ஒரு மிஸ்டேக்னால், நான் கேட்கும்போது மைக் ஆன் பண்ண மறந்தனால அவங்க பேசுகிறது என்னன்னு நான் டப்பிங் வாய்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இருக்கீங்க சுவாமிகள் சொன்னாங்க. ஸோ வந்துட்டு ஸ்ரீதேவி பூதேவி கோலமாக பெருமாளை வந்துட்டு சேவிக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க தேரில். ஸோ இது எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நிச்சயம் நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பெருமாளை நேரில் வந்து கும்பிட முடியாதவங்க இதில் கும்பிட்டுக்கோங்க. ஸ்ரீயத்காந்தாய கல்யாணேத்னாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் வெங்கடேசே பூஜா நித்யசி மங்களம். பக்த ஜனங்கள் எல்லாரும் கல்யாணம் கூட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நன்றி. நல்லது மக்களே, எல்லோரும் நல்லா வழிபட்டுக்கோங்க. பெருமாளை வேண்டிக்கோங்க. எல்லோரும் பெருமாள் அருளால் எல்லா நலமும் வளமும் பெற்று பெரும்பாலும் வாழணும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மக்களே. மாசி மகத்தேர்னுடைய ஒளிபரப்பை நம்ம A1 டிவியின் வாயிலாக பார்த்துட்ருக்கீங்க. மக்களே, இந்த நேரத்தில் நம்ம A1 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போ நம்ம தாந்தோணி பெருமாள் கோவிலினுடைய என்ட்ரன்ஸில் மண்டபத்தினுடைய சீலிங் பகுதி பார்த்துட்ருக்கோம். சீலிங்கில் இருக்கக்கூடிய ஓவியங்களை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அப்படியே பார்த்துட்டு போனோம்னாக்கா உள்ளுக்குள்ளார வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்து பெருமாள் கோவில் மலையினுடைய அடிவாரத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் வீர ஆஞ்சநேயர் இருப்பார். ஸோ வீர ஆஞ்சநேயரை கீழே நம்ம வணங்கிட்டு அடுத்து அப்படியே மலை மேலே போய் பெருமாளை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கனாக்க மலையின் அடிவாரத்தில் ஆஞ்சநேயரை பகவானை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே தீபாரதனை எடுத்துக்கோங்க. தீபாரதனை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு அடுத்ததாக ஆஞ்சநேயரை வந்துட்டு பார்க்குறோம். ஆஞ்சநேயர் அப்படியே வெங்கல காப்பில் அதாவது துளசி மாலையோடு இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவரை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து சைடில் வந்து படியில் மேலே ஏறி போனோம்னாக்கா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய மலை மீது தாந்தோன்றி பெருமாளாக எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் பெருமாளை வந்து வழிபடலாம். பெருமாள் வந்து ரொம்பவே அழகாக காண கண்கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி கண்கொள்ளா காட்சி அருள்பாலித்து கொண்டிருப்பார். ஸோ உள்ளே போய் சுவாமியை பார்க்கும்போது கண்ணை இறுக்கி மூடி இறைவனை வந்து வழிபடாமல் கண்ணை திறந்து மனசார இறைவனை நன்கு பார்த்து ரசித்து வழிபடணும். ஸோ மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும். ஸோ சாமி கும்பிட்டு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னாக்க திருப்பி மண்டபத்தின் வழியாக கீழே நம்ம என்ட்ரன்ஸு அப்படியே வந்து முன்னாடி போனோம்னாக்க தெப்பக்குளம் இருக்குது மக்களே. அந்த தெப்பக்குளத்துக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு தொட்டி இருக்கும். தெப்பக்குளத்துக்கு முன்னாடி அந்த தொட்டியினுடைய சிறப்பு என்னன்னாக்க, அதாவது நம்மளுக்கு மனிதர்களுக்கு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மறுக்கள் பருக்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு இங்கே கல்லுப்பு வேண்டி தலையை சுற்றி இந்த தொட்டியில் போட்டுட்டு ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க. தொடர்ந்து 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். எனக்கு கரெக்டாக தெரியல, பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பரிகாரம் செய்வதன் மூலிமா உடம்பில் இருக்க பருக்கள் மருங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் நம்ம பெருமாள் கோவிலினுடைய மாசி மகத்தேர் நிகழ்ச்சி நம்ம தொலைக்காட்சி மேலாக பார்த்தீங்க. ஸோ அனைவருக்கும் நம்மளுடைய நம்ம A1 டிவியின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கிறேன். ஸோ மீண்டும் மற்றும் வேறு ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் VJ மோகன்ராஜ். நன்றி, வணக்கம், டாடா, பாய், see you and love you all மக்களே.